வணக்கம். கருணாநிதி அவர்களின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு கருணாநிதியின் நாணய வெளியீடு நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. அதில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்வை பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் பலரும் முகசுளிப்போடையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், பாஜகவின் தத்துவார்த்த எதிரியாக கருதப்படும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரான கருணாநிதிக்கு பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் நாணயம் வெளியிடுவதோடு அதற்கு மத்திய அமைச்சரே வந்து கலந்து கொண்டிருப்பது பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது உண்மை. ஆனாலும் அரசியலில் நிரந்தர எதிரிகளோ நண்பர்களோ கிடையாது என்ற தத்துவத்தின் அடிப்படையில் இந்த நிகழ்வை பார்ப்போம் என்றால் இது ஒரு சகஜமான அரசியல் நிகழ்வாகவே கருத வேண்டும். இருந்தபோதிலும் வருங்காலத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையே அரசியல் உறவு ஏற்படுமோ என்று அரசியல் வல்லுநர்கள் பலரும் இந்த நிகழ்வை கருதுகிறார்கள். இது பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது உண்மை. தமிழகத்தின் முதல்வராக இருந்தார் என்பதற்காகவும் சட்டமன்ற உறுப்பினராக பலமுறை இருந்தார் என்பதற்காக கருணாநிதி அவர்களுக்கு நாணயத்தை வெளியிட்டு சிறப்பித்திருக்கும் மத்திய அரசாங்கம் முதல்வர் பதவிக்கு இணையாக எதிர்க்கட்சி தலைவராக கேரள மாநில பாலகிருஷ்ண மேனன் அமைச்சரவையில் எதிர்க்கட்சி தலைவராக 1950களில் இருந்த திரு தானுலிங்க நாடார் முன்னாள் இந்து முன்னணி தலைவர் அவர்களுக்கு சிறப்பு தபால் தலை வெளியிட்டு ஏன் மத்திய அரசாங்கம் கௌரவிக்கக்கூடாது? கலைஞர் அவர்களுக்கு என்ன தகுதி இருந்ததோ அந்த தகுதிகளுக்கெல்லாம் குறையாமல் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக, ராஜ்யசபா உறுப்பினராக குமரி மாவட்டம் தாய் தமிழகத்தோடு இணைவதற்கு காரணமாக இருந்த திரு தானுலிங்க நாடார் அவர்களுக்கு குறைந்தது ஒரு தபால் தலையாவது வெளியிட்டு கருணாநிதி அவர்களை கௌரவித்த இந்த மத்திய அரசாங்கம் தானுலிங்க நாடார் அவர்களின் கௌரவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களது தாழ்மையான வேண்டுகோள். இதன் மூலமாக தமிழகத்தில் இந்துத்துவாவையும் மத்திய அரசாங்கம் மதிக்கிறது, இந்துத்துவா உணர்வுள்ள தொண்டர்களின் உணர்வுகளையும் மதிக்கிறது என்பதை நிரூபிக்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக தானுலிங்க நாடார் அவர்களுக்கு ஒரு சிறப்பு தபால் தலை வெளியிட்டு அதை மத்திய அமைச்சர் ஒருவர் வந்து வெளியிட்டு கௌரவிக்க வேண்டும் என்பதை இந்த பதிவின் மூலமாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.